நிறைய பேர் மேஷராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்க போகுது சார், எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் ராஜ வாழ்க்கை, சிரிப்போ சிரிப்பு, மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி, இனிமேல் அடிக்க போகுது ஜாக்பாட்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களோட மனசில் இருக்கிறது கமாண்டில் அப்படியே கழுவி ஊற்றிருப்பீங்க. சார், இந்த மேஷராசிக்காரர்களுக்கு சில நாட்கள் நடுவில் சின்ன சின்ன வெளிச்சங்கள் ஏற்பட்டது தான். ஆனால் அதை விட அதிகமாக இருளில் வாழுகின்ற இந்த மேஷராசி பல துன்பங்களை தாண்டி, பல கஷ்டங்களை தாண்டி கொஞ்சம் அப்பப்போ இந்த மேஷராசியில் இருக்கிறவங்களே ஒரு 5% பேருக்கு கொஞ்சம் வெளிச்சம் அதிகமாகவே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் சில முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்குது. அந்த விஷயங்கள் என்னென்ன, அதில் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேஷராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் நிலவக்கூடிய கிரக நிலையின் அடிப்படையில் ஏற்ற இறக்கமாக இருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குதுங்க. மாதத்தில் முதல் பகுதியில் அதிக அலைச்சல், டென்ஷன், எதிர்பாராத விரயம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஏப்ரல் மாதத்தில் 2ஆம் பாதியிலிருந்து உங்களுடைய செல்வாக்கு, மரியாதையும் கண்டிப்பாக அதிகரிக்கும். அதில் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது முதல் 15 நாளை பற்றி தான் இப்போ நம்ம பெருமையாக பேசக்கூடியும். ஏன்னா அடுத்த 15 நாள் அடுத்த கணிப்பில் தான் வரும். ஸோ இந்த முதல் 15 நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சில விரயங்களும், எதிர்பாராத டென்ஷனும், அலைச்சலும் கொஞ்சம் இருக்குதுங்க. அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் நீங்கள் இருக்கீங்க. அதே மாதிரி இந்த மாதத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு குடும்பம், திருமணம், பொருளாதாரம், வேலை, அப்புறம் தொழில், இப்படி இருக்கக்கூடிய எல்லா ராசிக்குமே இப்படி இருக்கக்கூடிய எல்லா வகையான பலன்களையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் பாருங்கள். கிரக பயிற்சி உட்பட உங்களுக்கு புரிகிற மாதிரி எப்படி இருந்தால் எப்படி இருக்க போகுது, இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணாலும் இப்படி தான் இருக்குமா, இல்லை ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்குதா, உங்களோட வாழ்க்கையில் வெளிச்சம் வருதா, தான் மீண்டும் துபாய்க்கே போகலாமா, அந்த மாதிரிங்கிற மாதிரி தான் உங்களுடைய விஷயத்தை டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் இப்போ நான் சொல்லக்கூடியது ஏப்ரல் மாதத்தோட பலன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏப்ரலில் முதல் 15 நாட்களுக்கான பலன் அப்படின்னு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். 2026 சாதகமான விஷயங்கள் உங்களுக்கு என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஏப்ரல் மாதம் வந்து துவங்குவதற்கு முன்பாகவே வந்து பார்த்திங்கன்னா ராசியிலேயே சுக்கிரன் வந்து சஞ்சரிப்பது மேஷராசிகளுக்கு கடந்த சில வாரங்களாக இருந்து வந்ததுங்க. வீண் செலவுகள் வந்து குறையும். அதாவது சுக்கிரன் சஞ்சரிப்பது அப்படின்னா வண்டி வாகனங்கள் வாங்கலாம், வண்டி வாங்கக்கூடிய யோகம் அமையும். அதே மாதிரி எதிர்பாலினத்தவருடைய ஈர்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். எதிர்பாலினத்தவர் மூலமாக பல நன்மைகள் ஏற்படும். அதே போல் எதிர்பாலினத்தவர் உங்களுக்கு தோழராகவோ தோழியாகவோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்க ஆரம்பிப்பாங்க. அதே போல் வருமானம் அதிகரிக்கும், லக்ஸுரி லைஃப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க. இதுதான் வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம். சுக்கிரன் உங்கள் பக்கம் திரும்பினார் அப்படின்னாவே இதுதான் வந்து நடக்கும். அதே போல் வருமானம் அதிகரிக்கும். அதே மாதிரி வாழ்க்கை துணையால் ஆதாயம் கண்டிப்பாக உண்டுங்க. திருமண பேச்சுவார்த்தை எல்லாமே சுமூகமாக முடியும். திருமண வாழ்க்கையில் இணக்கமான அந்யோன்யமும் உங்களுக்குள்ள இருவருக்குமே ஏற்படுங்க. அதே போல் மாதத்தில் முதல் பாதியில் அலைச்சல், அப்புறம் திடீர் பயணங்கள் ஏற்படும். இதனால் பெரிய அளவுக்கு ஆதாயம் எதுவும் இப்போதைக்கு கிடைக்காது. ஆனால் வருங்காலத்தில் உங்களுக்கு அதுக்கான ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இந்த மாதத்தில் 2 பாதி, அதாவது இந்த மாதம் 2 பாதையாக பிரித்து வச்சுக்கோங்க. முதல் 15 நாள், 2ஆம் 15 நாள் அப்படி பிரித்து வச்சுக்கோங்க. இந்த முதல் 15 நாளுக்கான பலன்களை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த முதல் 15 நாளுக்கான இதில் பலன்களில் 2 பாதைகள் தென்படுதுங்க. இந்த 2 பாதையில், அதாவது ஏப்ரல் மாதத்தில் 14ஆம் தேதியிலேருந்து மாதம் முழுவதுமே 2வது பாதம் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக உண்டு. அதாவது ஏப்ரல் 14க்கு மேலே நான் சொல்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல், எச்சரிக்கை, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்து நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான். கட்சி சம்மந்தப்பட்டது, அரசியல் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்குங்களா, கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்க. கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் போகிற அளவுக்கு உங்களுக்கு விஷயங்கள் இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதே போல் செல்வம் செழிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தாலும் அதை தற்காத்து கொள்வதற்கு அதீத முயற்சி போடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க. இடமெல்லாம் சிறப்பு. அதே மாதிரி செல்லக்கூடிய இடம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தான். அதே போல் உங்களுக்கு ஆளுமை திறன் அதிகமாக இருக்க போது. கடந்த சில வாரங்களாகவே இருந்த மனநிலை மாறி உற்சாகமாக செயல்படுவீங்க. மேஷராசிக்கு ஏப்ரல் மாதத்தில் மிகப்பெரிய பணமும் பொருளாதாரமும் பெறக்கூடிய ஒரு மாதமாக அமையுது. அந்த பொருளாதார ரீதியாக பார்த்தா அப்படின்னா ஏப்ரல் மாதத்தில் பெரிய அளவு சிக்கல்கள்லாம் எதுவுமே இல்லைங்க. இருந்தாலும் கூட கடன் வாங்குவீங்க. கொஞ்சம் கடன் வாங்கி சரி பண்ணுவீங்க. அந்த கடனை அடைக்க முடியாமலாம் கொஞ்சம் அவஸ்தைப்பட்டிருப்பீங்க. தற்போதைய நிலைமையிலுமே கொஞ்சம் கடன் வாங்கியாவது கொஞ்சம் ஆடம்பரமாக தெரியணும் சார் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் பண்ணுவீங்க. கார் கடன் வாங்கி வாங்குறது, வீடு கடன் வாங்கி பண்ணுறது, சில முக்கியமான உங்களுக்கான தற்பெருமைக்காக சில செலவுகள் எல்லாமே நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி அவசரப்பட்டு ஆடம்பர செலவுக்காக கடன் வாங்குறத வந்து இன்ற வரைக்கும் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஆடம்பரத்துக்காக மட்டும்தான் நீங்கள் வந்து கடன் வாங்குவீங்க. அது அத்தியாவசியமானு கேட்டால் யோசித்து பார்க்குற வேண்டிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே போல் தொழில் ரீதியான விரிவாக்கம் செய்கிறது, அதே மாதிரி கொள்முதல் செய்வது, இந்த மாதிரி உள்ளிட்ட விஷயங்களுக்கு எல்லாமே கடன் வாங்குறது
சூழல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும். அதெல்லாம் கொஞ்சம் கணக்கில் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி கடன் வாங்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அதை கட்டுற அளவு கடன் வாங்குவேன். கைக்கு மீறாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி மேஷ ராசியில் ஏப்ரல் மாதத்தில் வேலை, அப்புறம் இந்த தொழில், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உத்தியோகம், அப்புறம் மற்றும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் சாதாரணமாகவே சாதகமாக தான் இருக்கும். இந்த டைம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஏப்ரல் மாதம் சாதாரணமாக இருக்கும். இருந்தாலும் சின்ன புதிய மாற்றங்கள் அல்லது முயற்சிகளை வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் தடைகள் ஏற்படும். அந்த தடைகள் வந்து கொஞ்சம் நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு விஷயமாகவும் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மாதம் முழுசுமே வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கையாக தான் இருந்தாகணும். உங்களுக்கு கூட இருக்கிறவனே எதிரியாக இருப்பான், அதனால் அவன்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் வேலையில் நேர்மையாகவும் ரொம்ப அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி அன்றைய வேலையை அன்றைய முடிப்பது நல்ல பழக்கத்தை வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். ஏன் நீ அந்த டைம்லேயே பண்ணி தான் உனக்கு செட் ஆகிருக்குமே அப்படின்னு கடவுளே கற்றுக் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட சில விஷயங்களில் எந்த சிக்கலும் ஏற்படாமல் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் நீங்கள் இந்த மேஷராசிக்காரர்கள் எதில் கவனமாக இருக்கணும்? 2026 உங்களுக்கு ஓரளவுக்கு தான் சொல்லியிருப்பாங்க. 2026 ஒரு சிலர் வந்து ஜாக்பாட் அடிக்குது அதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் மீதி ஆட்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த மேஷராசிக்காரர்கள் ஏப்ரல் மாதத்தில் எப்படி இருக்கணும்? உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் ஏப்ரல் மாதத்தில் 3ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் வீட்டில் மறைவதால் 3ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய வீட்டில் செவ்வாய் வந்து ஏப்ரல் மாதத்தில் மறையிறதுனால எதிர்பார்ப்பு சில விஷயங்கள் வந்து நிறைவேறாமல் போகலாம். நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துருப்பீங்களா இந்த டைமுக்குள்ளே இது நடந்துருக்கணும் அப்படின்னா எதிர்பார்த்துன்னா அதெல்லாம் கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும். அலைச்சல், அப்புறம் இழுபறி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக தான் நிதானமாக தான் இருந்தாகணுங்க. சாதாரணமாக நடக்கக்கூடிய சில விஷயங்கள் கூட குழப்பத்தை ஏற்படுத்தி அதில் சில தடைகளை ஏற்படுத்தி தாமதமாகி அப்புறமேட்டு தான் முடிவு வந்து சூழல் வந்து ஏற்படும். அதாவது உங்களை கொஞ்சம் அப்படியே டைவர்ட் பண்ணி டென்ஷன் ஆக்கி தான் அது வந்து அதான் ஒரு வேர்ல்டு மேட்ச், கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, ஃபைனலில் 6 அடிப்பாங்கங்கிறது தெரியும். ஆனால் அந்த 6 அடிக்கிற வரைக்கும் ஒரு பதட்டத்தையே வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பதட்டத்தை உண்டாக்குவாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சில கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேஷராசிக்கு ஒரு சில கிரகங்கள் மட்டும் கொஞ்சம் உறுதுணையாக இருக்குதுங்க. அது எந்த கிரகம் அப்படின்னா உங்களோட தனிப்பட்ட ஜாதகம் தான் சொல்ல முடியும். ஒரு சில கிரகங்கள் மேஷராசிக்கு மாதம் முழுவதுமாகவே சாதகமாக இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்புகள், அப்புறம் நஷ்டம் இதெல்லாம் வந்து எதுவுமே ஏற்படாது. குடும்ப திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து உங்களுக்கு வந்து நன்மையாகவே நடக்க இருக்குது. அதே மாதிரி வேலையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை சார் எங்களுக்கு ஒன்றும் இந்த தெரியலையே அப்படிங்கிறவங்க சில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. இப்போ நான் சொன்னது எல்லாருக்குமே நடக்குமா அப்படின்னு கேட்டால் பாதி பேருக்கு தான் நடக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் மட்டும்தான் நீங்கள் எல்லாமே சேம் உள்ள நட்சத்திரம் இருக்குது, தசாபுத்தி இருக்குது, அதே போல் நிறையா விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து உங்களை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இதை 3ஐயும் வந்து கீழே கொடுத்துரு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இல்லைனா ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாவே A to Z உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக சொல்லிடுவாங்க. எதுவாக இருந்தாலும் யோசித்து செயல்பட்டால் நல்லது. இல்லை சார் நாங்கள் லோக்கல்லே ஜாதகம் பார்த்துக்கிறோம் அப்படின்னா ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கீழே கொடுத்துருக்க நம்பர் பிரபலமான ஜோதிடருடைய நம்பர் தான். கிட்டத்தட்ட 200 ஜோதிடர்களுக்கு ஆசான். யாருக்கு தெரியும், ஒரு வேளை நீங்கள் பார்த்துருக்கிற ஜோதிடரும் இவர்கிட்ட ஜோதிடம் பயின்றவராக கூட இருக்கலாம். ஸோ அதனால் இவர்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்க. உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஒரு சொல்லுங்கள். வெளிநாட்டு மக்களாக இருந்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புங்க. எல்லா தகவல்களும் உங்களுக்கு செக் பண்ணி கம்ப்ளீட்டாக ஃபோன் மூலமாகவே சொல்லிடுவார். ஒரு டைம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். அடுத்து என்ன பண்ணுங்கிறது ஃபுல்லாகவே கேட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அவர் அந்தளவுக்கு ஒரு பிரபலமான ஜோதிடர். இது மட்டும் அல்லாது அவர் பல சாதனைகளும் புரிஞ்சிருக்காரு. நிறைய ஆக்டர்ஸுக்கு ஜோதிடம் பார்த்தவர். ஸோ இந்த மேஷராசி அன்பர்கள், மேஷராசி தான் அவரோட ஃபேவரெட்னு சொல்லலாம். அப்படியே அக்குவேர் அணிவராக சொல்லுவார். அப்படி அந்தளவுக்கு வந்து அக்யூரேட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடரோட நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன். நிறைய விஷயங்களில் நீங்கள் யோசிக்காமல் செயல்படுறீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த டைம் எல்லாமே யோசித்து செயல்படுங்க. கடன் வாங்குறத கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. கடன் வாங்கிய கடனை அடைப்பதற்கு சில ஸ்டெப்புகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டெப்பை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிடுங்க. அது கண்டிப்பாக நன்மையாக முடியும். தொழில் ரீதியான முன்னேற்றம் உண்டு, கல்வியில் முன்னேற்றம் உண்டு, எல்லா விஷயத்துலையுமே நன்மை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. கூட வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் வேலைக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா சில முக்கியமான விஷயத்தெல்லாம் எங்கிட்ட கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். மற்றபடி உங்களோட பார்ட்னர்ஸ்கிட்ட நீங்கள் தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். மற்றபடி லாபகரமான விஷயங்கள் பல விஷயங்கள் உண்டு. வேறு ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் யூடியூப் சேனலில் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க.
ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே நம்பர் ஓடிட்டுருங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. அதே போல் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணுங்கள், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருங்க பார்த்தீங்களா, அந்த நம்பருக்கே நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் பேசுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் பேசுங்க. நீங்கள் பேசும்போது உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் 3 இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் கமெண்ட்லேயும் பதிவிடலாம். நீங்கள் டேரெக்டாக ஃபோன் பண்ணி பேச தெரிஞ்சிக்கலாம். எல்லோருமே